ஹலோ சொல்லுங்கப்பா. எங்கடா இருக்க? இதோ இங்கே ஒரு இடம் பார்க்க வந்தப்பா. ஏன் ஃபோன்லாம் எடுக்க மாட்டானாம்மா? நான் தான் சொல்லிட்டேன்லம்மா, சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு, கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைன்ட்டு. உனக்கு ஐடியா இல்லடா, எங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கடா ப்ளீஸ்டா. உங்க அப்பா அவரோட ஃப்ரெண்டோட பொண்ணை பார்த்து வச்சிருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஜஸ்ட் நீ போய் பார்த்துட்டு மட்டும் வாடா. எனக்கு உங்களை பிடிக்கல இல்லைங்க, ஜஸ்ட்டு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதான் ஜஸ்ட் பார்க்க வந்தேன். பிடிக்காம ஏன் பார்க்க வந்தீங்க? என்னம்மா பொண்ணு ரெடி ஆஷா? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். இப்போ அதுக்கு குறுக்க நந்தியா வந்திருக்குது நீங்க. ஏம்மா என்னம்மா பிரச்சனை? அவன் பொண்ணு பார்க்க வரான், எல்லாத்துக்கும் மண்ணாட்டிட்டு போகிறான், அதோட திரும்பி பார்க்க மாட்டேறான். அப்படின்னு தான் கூம்பி பேசுகிறேன். நான் என்னப்பா சொல்ல போறேன்? இத்தனை வருஷம் என்னை தாங்குன்னு தாங்குனீங்க. நீங்க எனக்கு எவ்வளோ முக்கியம்னு சொன்னேன். அதுக்கு அவங்க போனா நான் என்ன பண்ண முடியும்? என்னம்மா போ. எவன் பிரிச்சு ஒரு வேலைக்கு வரான்னு தெரில, மாட்டேன் கையில். ஏங்க, நம்ம ஏன் நம்ம சுந்தருக்கு கொடுக்கக்கூடாது? அவங்களும் வாயை விட்டு கேட்டாங்க. சொந்தத்திலேயே கொடுத்தா நம்மளும் நம்ம பொண்ணை போய் அப்பப்போ பார்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஏமா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நம்ம வீடு என்ன மியூசியம் மாதிரி தெரியுதா? அவன் வரான் ஏதோ ஏழை எடுக்கிற மாதிரி. இத்தனை பவுன் வேணும், கார் வேணும்னு நீங்களும் வாய் அழிச்சிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒருத்தன் வந்துட்டு போனா, இன்னும் அவன் போன சாயம் கூட ஆறல, அதுக்குள்ள இன்னொரு மாப்பிள்ளை தேட பிளான் பண்ணிட்டீங்களா? ஏய், கல்யாணத்தெல்லாம் காலகாலத்தில் பண்ணோண்டி. எனக்கு எல்லாம் 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீ எல்லாம் ஸ்கூலுக்கே 5 வயசுல தான் போன, என்ன மட்டும் ஏன் 2 வயசுல சேர்த்த? புரிஞ்சுக்கோமா, காலம் மாறி போச்சு. எது பெரியவங்களை எதிர்த்து பேசுறதா உங்க காலம் மாறுறதா? சி, அப்போ ரொம்ப ஆசைனா நீயே கட்டிக்கோ. தாத்தா என்னடா அக்காக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பீங்க சொல்லுங்க தாத்தா. சீக்கிரமா பண்ணலாம்டா. வாடா போலாம். சரிக்கா, அத்தை மாப்பிள்ளை வீடு எப்போன்னு சொல்லுங்க. அடிக்கடிக்கா வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. சரி வரேங்க்கா. டேய் ஏய் இருடா, டைலாக் பார்க்க வேணவா? டைம் ஆகுதுடா. இருடா, எவ்வளோ பெருசாக டைலாக் எழுதி கொடுத்துருக்கா, படித்து மனப்பாடம் பண்ண வேணவா? ம் சரி போகலாம். ஓகே ஓகே. லைட்ஸ். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு K24 தமிழ் டிவி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகமே அச்சத்தில் இருக்குது, அதாவது கொரோனா வைரஸ். என்னதான் WHO நம்ம நாடு இதில் 19வது இடத்துல பாதிப்பில் இருக்குன்னு சொன்னாலுமே கூட, ஆல்ரெடி நம்ம ஊரில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சரி, என்னன்னா நடக்கட்டும். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிரி புதிரியான படங்களோட வரிசையை தான் பார்க்க போகிறோம். ஏய் ஒரு நிமிஷம்டா. ஏய், அப்படி ஒன்றும் முக்கியமான கால் இருக்காது, முதல்ல டேக் போட்டோம். ஏய் இரு மச்சான், ஒரு நிமிஷம் யாருன்னு பார்க்குறான். ஏய் நிஹாரிக்காடா. டேய் வீடியோடா. ஏய் ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன், நான் போய் பேஸ்ட் மட்டும் வந்துடுறேன். டேய் 9 மணிக்கு ப்ரீமியர், இப்போ 5 மணி ஆச்சு, ஒரு டேக் கூட போகல இன்னும். இருடா 2 நிமிஷம் வந்துடுறான். ஏய் 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 மதிக்கிறான பாரு. ஏய் சொல்லு பொண்டாட்டி. அது நடக்குமான்னு தெரியல. ஏண்டி உங்கள் அப்பா பார்த்த பையனுக்கே ஓகே சொல்லிட்டியான்னு? சொல்லிட்டாலும் அதானே பார்த்தேன். ஏன் பொண்டாட்டி பற்றி தான் எனக்கு தெரியுமே. நீ இப்படியே பேசிட்டு என்னை அவனுக்காவது கட்டி வைப்பாங்க, தாடி வளர்த்துட்டு திரி. இதெல்லாம் வக்கனையா பேசுறீ. ஏன் உங்கள் அப்பா கிட்ட போய் நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனே கல்யாணம் பண்ண வைங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? உனக்கு தான் எங்கள் அப்பாவை பற்றி தெரியும்ல. நல்லா தெரியும் போ. இதோ வரேன்டா. ஏய் சரி ஓகேடி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். நான் பேசிட்டே இருக்கேன்.
நான் தாங்க பரத். நான் பிஜி பர்சியூ பண்ணிட்டு இருக்கேன். யூஜி படிக்கிறப்போ விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல் தான் இப்போ என்னோடய ஆதாயமே. பொதுவாக எல்லாருக்கும் லவ்வில் காம்ப்ளிகேஷன் இருக்கலாம், ஆனால் காம்ப்ளிகேஷனில் லவ் இருந்தால் அதாங்க என் வாழ்க்கை. பார்க்க தானே போகிறீங்க. ஸ்வேதா குட்டி, மாமா பாவம் இல்லை, வீட்டுக்கு போகலாண்டி, டைம் ஆகுது. வீட்டுக்கு போய் சும்மா தானே இருக்க போற. 5 minutes வெயிட் பண்ணு, நான் போய் விளையாட்டு வரேன். பொண்ணை பெற்று வைக்க சொன்னால் விஷத்தை பெற்று வச்சுருக்கேன் எங்கள் அக்கா. ஹாய் பரத். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த காற்று அடிச்சிச்சு. திரும்பி பார்த்த அந்த ஒரு நொடி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அப்புறம் ட்ரீட் எல்லாம் கிடையாதா? ட்ரீட்டா? ம். எதுக்கு? பின்ன பார்க்கில் விளையாடுற அளவுக்கு குழந்தையெல்லாம் வச்சுருக்கீங்க. என்ன ஜோக்கா? அது எங்கள் அக்கா பொண்ணு விஷம், ஸ்வேதா. ஓஹோ. ஆமாம், நீ என்ன இங்க? வீடு மாறி இருக்கும் புதுசா, அதான். ஓஹோ. ஏங்க நீங்கள் இவ்வளோ ஜோயிலாக பேசுவீங்களா? பேசக்கூடாதுன்னா சொல்லுங்க, பேச மாட்டேன். சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் அப்படியே சைலண்ட்டாக இருப்பீங்க. அதெல்லாம் அப்போ. அன்றைக்கே தெரியாமல் போச்சே. ஓ, பார்க்ல இருந்து 4வது தெரு தான் வீடு. அங்கேயே என் வீடு இல்லையே. என் வீட சொன்னேன். ஓ ஓகே, வாங்களே வீட்டுக்கு காஃபி சாப்பிட்டு போகலாம், இங்கே பக்கம்தான். அட நீ வேற, இவ்வளோ நேரம் நான் இருக்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சாலே பஞ்சாயத்து தான் வீட்டில். இந்த பார்க்கில் கூட்டமே இல்லையே, ஏண்டா? இது பார்க்கறதுக்கு பார்க் மாதிரியே தெரியலையே. மாமா வா விளையாடலாம். ஹேய் ஸ்வேதா குட்டி, நீ எப்போ வந்த? நீ விஷயம்னு சொன்னல, அப்பயே வந்துட்டேன். இந்த அக்கா உங்க லவ்வரா? ஓகே, பாய் பரத். பாய். பாய் ஸ்வேதா குட்டி. கொஞ்ச நேரம் விட்டு இருந்தோம், நம்ம சொல்லி முடிச்சிருக்கோம். ஏய் ஸ்வேதா குட்டி, நீ ஏன்டி அவளை அக்கான்னு கூப்பிட்ட? ஏன் மாமா, அவங்க என் அத்தையா? ஏய் இன்னொரு பிளேட் சொல்கிறா. டேய் கொஞ்சம் கூட சீரியஸாக இருக்க மாட்டே நீ. எதுக்கு இருக்கணுன்றேன். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சீரியஸாக இருந்தால் சீரியஸாக இருக்க வேண்டிய விஷயத்துக்கு சீரியஸாகவே இல்லாமல் போயிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையில் வீடியோ இல்லை, ஆனால் கண்டென்ட் ரெடியாக இருக்குது. 9 மணிக்கு ப்ரீமியர் பண்ணுறோன்னு நம்பிக்கை இருக்குது. இதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடென்ட் மாப்பிள்ள. கான்ஃபிடென்ட். டேய் சரக்கு அடிச்ச மாதிரி கிறுகிறுன்னு இருக்குடா, சைலண்டாக சாப்பிட்றா. அது இல்லை மாப்பிள்ள. ஏய் போதனை பாட்டுறா, சீக்கிரம் சாப்பிடு, போய் ப்ரீமியர் அப்லோட் பண்ணு. ஹலோ சொல்லுடி. ஏய் இப்போ எதுக்கு அழுகுற? அழாத சொல்லு, என்ன ஆச்சு? எவனோ என் மாமனுக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். ஏய் உனக்கு மாமா இல்லைன்னு சொல்லி தாண்டி நான் உன்னை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன். திடீர்னு இப்போ மாமா வந்து நிற்கிறான்னா? ஏதோ தூரத்து சொந்தமா. சரி விடு, நான் அடுத்த வாரம் வரேன், பேசிக்கலாம். உனக்கு புரியுதா? இப்பவே கிளம்பி வா. ஏய் உனக்கு புரியுதா இல்லையா? கையில் 10 பைசா கிடையாது, மாச கடைசி. வர முடியுமா முடியாதா? அதை மட்டும் சொல்லு.
வரேன், வந்து தொலைக்கிறேன். ஹலோ. நீ இல்லாமல் தவிக்கிறேன்டி நான். உன் நினைவு என்ன குத்திக் கொள்ளுதடி. உன் ஞாபகம் என்ன வெட்டி தள்ளுதடி. பெண்ணே பெண்ணே, நீ இல்லாம நான் என்ன செய்வேனோ. புரியல தெரியல ஒன்றும் புரியலடி எனக்கு. எனக்கு பிடிக்கல வாழ பிடிக்கல, என்ன பண்ண வேண்டிய பெண்ணே. விட்டு போன என்ன தனியா என் இதயம் துடியா துடிக்குதடி. விட்டு போன